குளிர்காலத்தில் இருட்டு கிராமம். கிராமத்துல குளிர்காலம் தொடங்கியாச்சு. பறவைங்க எல்லாருமே அவங்க கூட்ட கதகதப்பா வச்சுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திக்கிறது, நல்ல பெரிய போர்வையை இழுத்து போத்திக்கிறது, இப்படி எல்லாரும் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கிராமத்துல ஒரு 3 வீட்டுல மட்டும் நிலைமை இதுக்கு எதிர்மாறா இருந்துச்சு. அந்த 3 வீடு வேற யாரதும் இல்ல. ஒன்னு டொனியோடது, ஒன்னு சிச்சுவோடது, இன்னொன்னு சோட்டுவோடது. அவங்க பிரச்சனை குளிர் இல்ல, அந்த குளிர்லயும் ஃபேன் வேணும் அப்படின்னு கேக்குற அவங்களுடைய பிள்ளைங்க தான். அது துணியோட வீடு. ராத்திரி 9 மணி. துணிக்குருவி ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு, தலையில மங்கி கேப் போட்டுக்கிட்டு, ஒரு பெரிய போர்வைய போத்துக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு நினைச்சாலோ இல்லையோ, டக்குன்னு சுவிட்ச் போட்ட சவுண்டு. அவ்வளவுதான், சுவிட்ச் போட்ட உடனே வீட்டுக்குள்ள ஃபேன் ஓட ஆரம்பிச்சுது. அடிக்கிற ஃபேன் காத்துக்கு போத்திக்கிட்டு இருந்த போர்வையே பறக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பறக்கிற போர்வையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு துணிக்குருவி சத்தமா, புஜ்ஜி என்னம்மா இது, எதுக்கு ஃபேன் போட்டிருக்க? அதுவும் 5ஆம் நம்பர்ல வச்சு இவ்வளவு ஃபாஸ்டா போடுறியே, இந்த காத்துக்கு என் உடம்பெல்லாம் வெறிச்சு போற மாதிரி இருக்கு. புஜ்ஜி ப்ளீஸ் ஃபேன் ஆஃப் பண்ணுமா. அம்மா, உனக்கு குளிரா இருந்தா போர்வையை இழுத்து போத்தி படுத்து தூங்க. எனக்கு பாரு புழுக்கமா இருக்கு, வேர்த்து வேற கொட்டுது. ஃபேன் இல்லைன்னா என்னால தூங்க முடியாது, அது உனக்கு தெரியும்ல. புழுக்கமா? டிசம்பர் மாசத்துல எப்படி புஜ்ஜி புழுக்கமா இருக்கும்? வெளியில பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உன் உடம்புக்குள்ள மட்டும் என்ன தனியா நெருப்பெரியுதா? ஆஃப் பண்ணுமா. ஆனா புஜ்ஜி கட்டில ஏறி நின்னுக்கிட்டு, இல்லம்மா ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன், எனக்கு அனலா இருக்கு. நீ வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 போர்வைய போத்திக்கோ. குட் நைட். பாவம் துணிக்குருவி. அட கடவுளே, இந்த பொண்ணாலேயே உயிரே போயிடுமோ என்னவோ. ஒரு பக்கம் குளிர்து, இன்னொரு பக்கம் இந்த ஃபேன் காத்து வேற. எல்லாம் என் நேரம். சோட்டுவோட வீட்லயும் இதே சிச்சுவேஷன் தான். குளிர் தாங்க முடியாம சோட்டுக்கிடி அடுப்புக்கு பக்கத்துல போய் படுத்து தூங்கலான்னு பார்த்தா, இந்த பக்கம் ஃபேன் போட்டாகணும் அப்படின்னு பன்னு ரொம்ப ஆடும். அப்போ பன்னு, அம்மா ஃபேன் போடு, இல்லைன்னா என்னால தூங்க முடியாது, அப்புறம் சாப்பிடவும் மாட்டேன். டே பன்னு, அடம் பிடிக்காதுடா, ஏற்கனவே குளிர்ல உடம்பெல்லாம் வெறிச்சு போன மாதிரி இருக்குடா. இப்போ ஃபேன் போட்டா இன்னும் கஷ்டமாயிடும்டா. ஒரு நாள்டா. நோ நெவர், ஃபேன் ஓடிதான் ஆகணும், இல்லைன்னா ராத்திரி முழுக்க நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா ஃபேன், அம்மா ஃபேன் அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும் பாரு. சோட்டு காது முடிக்கிட்டு, இந்த பாட்டை கேட்கறதுக்கு குளிர்ல நடுங்கினாலும் பரவாயில்லடா, இருடா ஃபேன் போடுறேன் அப்படின்னு ஃபேன் போட்டுச்சு. பாவம். சோட்டு கிளி ஃபேன் போட்ட உடனே போர்வையை இழுத்து போத்தி படுத்து தூங்கிட்டா. சிச்சுவோட வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. சின்ன ஃபேன் போட்டது மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில் வாட்டர் எடுத்துட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சிச்சு காக்கா, டே சின்னோ, உனக்கு என்ன பைத்தியமாடா, சில்லுன்னு தண்ணி குடிக்கிற? இந்த ஃபேனோட ஸ்பீட்டையாவது கொஞ்சம் குறைக்கலாம்ல. ஆமா, ஃபேன் ஸ்பீட் குறைக்க முடியாது. ஸ்பீடு கம்மியாச்சுன்னா கொசு வரும். கொசு வந்து எனக்கு அடிச்சதுன்னா எனக்கு டெங்கு வரும். டெங்கு வியாதி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறது தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்லைடா. ஆனால் நீ போடுற இந்த ஃபேனால் நான் தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறேன், நீயும் உன்னோட ஃபேனும். சிச்சு காக்கா கோவப்பட்டு உடனே போய் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணா. ஆனால் சின்ன காக்கா மறுபடியும் போய் அந்த ஃபேனை ஆன் பண்ணா. இப்படி அம்மா பிள்ளைக்கு நடுவுல சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில ஜெயிச்சது சின்னதான். சிச்சு காக்கா குளிர்லயே போய் நடுங்கிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில 3 அம்மாக்களும் தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட வந்தாங்க. எல்லார் கண்ணும் செவந்து போயிருந்துச்சு, முகம் வாடி போயிருந்துச்சு. ராத்திரி முழுக்க தூங்க முடியலங்கிறதுனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி, என்ன சிச்சு, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, ராத்திரி சரியா தூங்கலையா? தூங்குறதா? அது என்னோட டிக்ஷனரியிலேயே இல்ல. என்ன பண்றது, என் புள்ள சின்னோ நேத்து நைட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டானே, என்னால அந்த ஃபேன் காத்துல சத்தியமா தூங்கவே முடியல துணி. எங்க வீட்டுல பண்ணுவும் அப்படிதான், ஃபேன் போடலனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சான். அவன் வயிற்று நெருப்புனா நான் குளிர்ல நடுங்கி படுத்து தானே ஆகணும். என் பொண்ணு புஜ்ஜி மட்டும் என்ன பண்றா, அவளுக்கு புழுக்கமா இருக்காமா. டிசம்பர் குளிர்ல புழுக்கமா இருக்குன்னு சொன்ன நம்ப முடியுதா? இந்த பிள்ளைங்களுக்கு என்னதான் ஆகுதோ என்னவோ, இப்படியே போச்சு நம்ம குளிர்ல படுத்த படுக்கையாதான் இருக்கணும். அப்போ சிச்சு காக்கா கோவமா ஆகாயத்தை பார்த்து, ஆனா கண்ட நேரத்துல கரண்ட் எடுப்பானே, வெயில் காலத்துல புழுக்கமா இருக்கும் போதெல்லாம் கரண்ட் எடுத்து நம்மள இன்னும் சாகடிப்பான். இப்ப மட்டும் கரண்ட் அப்படியே வச்சிருக்கான் பாரு இந்த ஈபிக்காரன். கடவுளே, பவர் கட் ஆகணும். சிச்சு சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா மனசுக்குள்ள அவங்களும் அதுதான் வேண்டிக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி நேரம் அவங்க வேண்டுதல அந்த கடவுளோட காதல விழுந்துச்சோ என்னவோ தெரியல. சரியா 9 மணிக்கு பசங்க எல்லாரும் ஃபேன் போட்டு தூங்கலான்னு வரும்போது பட்டுன்னு கரண்ட் போயிடுச்சு. ஊர் முழுக்க இருட்டுல முழுகி போயிடுச்சு. ஃபேன் மெதுவா சுத்தி ஆஃபும் ஆயிடுச்சு. அத பார்த்து
துணி மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அப்பாடா, கரண்ட் போச்சு. இன்னைக்கு என் பொண்ணு எப்படி ஃபேன் போடுறான்னு நானும் பாக்குறேன். இந்த பக்கம் சிச்சு சோட்டுவோட வீட்லயும் அதே நிலைமைதான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அப்பதான் பிரச்சனையே தொடங்குச்சு. கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சதுனால வீட்டுக்குள்ள ஒரு புழுக்கமா இருந்து பசங்களுக்கு உண்மையிலேயே அனலாதான் இருந்துச்சு. அவங்களால அந்த அனலை சமாளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியல. வெளியில பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கதவு ஜன்னல் மூடியே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள கதகதப்பா இருந்துச்சு. அம்மா, கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் நின்னுடுச்சு, எனக்கு காத்து வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. கரண்ட் போனா நான் என்ன பண்ண முடியும் புஜ்ஜி? வா, வந்து படு. இல்ல, என்னால படுக்க முடியாது, எனக்கு இங்க படுத்தா வேர்த்து கொட்டும் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அழ ஆரம்பிச்சா. சின்ன பொண்ணுவோட வீட்லயும் இதே தொல்லைதான். அம்மா, எனக்கு காத்து வேணும், ரொம்ப புழுக்கமா இருக்குமா அப்படின்னு பசங்க அழுவுறத பார்த்து அம்மாக்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவங்களுக்கு குளிர் எடுக்குது, ஆனா பசங்களுக்கு புழுங்குது. இப்ப என்ன பண்றது? இனி வேலைக்காகாது, இவங்க தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு துணி ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. அதே நேரத்துலதான் சிச்சு சோட்டு 2 பேருமே விளக்கை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து நின்னாங்க. துணி, தொல்லை தொடங்கிடுச்சு, வெளியில இப்படி பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு உள்ள ரொம்ப புழுங்குதாமா, என்ன பண்றது அப்படின்னே புரியல. சில்லுன்னு காத்து வீசுச்சு. அந்த காத்து துணியோட முகத்துக்கு அடிச்சுது. அது துணிக்கு ரொம்ப நல்லாவும் தான் இருந்துச்சு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பசங்களை எப்படியும் உள்ள வேர்க்குதுங்கிறாங்க, வெளியில சில்லுன்னு தானே இருக்கு, இந்த சில்லு காத்து அவங்களுக்கு போதுமானது தானே. பேசாம அவங்க கட்டில கொண்டு வந்து வெளியில போட்டுடலாம், அவங்க வெளியிலயே வந்து படுத்துக்கிட்டோம். அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாம உள்ள படுத்துக்கலாம். டோனி, இந்த ஐடியா சூப்பர். வெளியில நல்ல சில்லுன்னு தான் இருக்கு, பசங்க சந்தோஷமா வந்து படுத்துப்பாங்க, நாம உள்ள படுத்துக்கலாம். அப்படி அவங்க 3 பேரும் முடிவு பண்ணி வீட்டுக்குள்ள இருந்து பசங்களோட 3 கட்டிலையும் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல போட்டாங்க. பசங்களையும் கூப்பிட்டாங்க. புஜ்ஜி, வா, வெளியில எவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாரு, இங்க படுத்துக்கிட்டா ஃபேன் காத்தை விட அதிகமா காத்து வீசும். சின்ன பண்ணு புஜ்ஜி 3 பேரும் வெளியில வந்தாங்க. வெளிய வாசல்ல சில்லுன்னு காத்து வீசும் போதுதான் அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பாடா, அம்மா, இவ்வளவு நல்லா இருக்கு, ஃபேன் காத்தை விட இந்த காத்துதாம்மா நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குமா. ஆமா, ஆகாயத்துல நட்சத்திரம் கூட நல்லா தெரியுது, எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு. ஆமா, உள்ள புழுங்குது, அதுக்கு இதுவே பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி பசங்க 3 பேரும் வந்து படுத்துட்டாங்க. அம்மா அவங்க பக்கத்துலயே விளக்கு வச்சு பசங்களுக்கு கொசு கடிக்காம இருக்கிறதுக்காக சுத்திலும் வலையும் போட்டு விட்டாங்க. சரி பசங்களா, நீங்க இங்க படுத்துக்கோங்க, நாங்க உள்ள போய் படுத்துக்கிறோம், குட் நைட் அப்படின்னு சொல்லி அம்மாக்கள் 3 பேருமே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ஃபேன் சத்தம் இல்லாம குளிரும் இல்லாம நல்லா கதகதப்பா போர்வை இழுத்து பொத்தி தூங்கிட்டாங்க. பசங்க 3 பேரும் வெளியில நல்ல குளிர்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாளும் கூட ராத்திரியில கரண்ட் போயிடுச்சு. அதனால நேத்து மாதிரியே பசங்க எல்லாரும் வெளியில வந்து கட்டில் போட்டு படுத்து தூங்குனாங்க. அம்மாக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள படுத்து தூங்குனாங்க. வெளியில படுக்கிறது பசங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சோ, உள்ள குளிர இல்லாம படுக்கிறது அம்மாக்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு சோட்டு துணி 3 பேருமே வீட்டு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த மகிகளுக்கு அவங்கள பார்த்து அவங்க பக்கத்துல வந்துச்சு. அட, என்ன 3 பேரும் ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே? அதுக்கு துணிக்குருவி, எங்க நல்லா இருக்கிறது மகி, ராத்திரியில இப்பெல்லாம் கரண்ட் போய்கிட்டு இருக்கு, பசங்க வேற புழுக்கமா இருக்குன்னு வெளியில வந்து படுத்துக்கிறாங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஓ, கரண்ட் போறத பத்தியா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ பிரச்சனையாமா, அதான் கரண்ட் போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மரை சரி பண்ணிட்டாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரியில இருந்து 24 மணி நேரமும் கரண்ட் இருக்கும், சந்தோஷமா படுத்து தூங்குங்க. மகிகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா அங்கிருந்து போச்சு. ஆனா அதை கேட்டதும் அம்மாக்களுக்கு மறுபடியும் பயம் வந்துருச்சு. ஐயோ, துணி கேட்டியா, இன்னைக்கு ராத்திரி கரண்ட் இருக்குமா? அப்படின்னா என்ன, நம்ம பிள்ளைங்க மறுபடியும் ஃபேன் போட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நமக்கு தூக்கம் போக போகுது. கடவுளே, இந்த கரண்ட்டு. ஆமா சிச்சு, இந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்தா ஃபேன் ஸ்பீடை 5ல வச்சிருவாங்க, நம்ம என்னதான் போர்வையை போத்திக்கிட்டாலும் குளிரும், என்ன ஆக போகுதோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் தெருவிளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளாரையும் லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. துணி பயந்துகிட்டு இருந்தா. அப்பதான் சரி படுக்க வரலான்னு வந்து பார்த்தா புஜ்ஜி கட்டில உட்காந்துக்கிட்டு இருந்தா. துணி பயந்துகிட்டே, புஜ்ஜி, கரண்ட் இருக்குல்ல, ஃபேன் போட்டுக்கோ. ஆனா புஜ்ஜி கட்டில விட்டு இறங்கி அவருடைய போர்வையும் தலகனையும் எடுத்துக்கிட்டு, வேண்டாமா, இங்க படுக்கிறத விட வெளியில படுத்து தூங்குறதே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சின்ன பண்ண 3 பேருமே வெளியிலேயே போய் படுத்துக்கிறோம், நீங்க பேசாம வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கோங்க, இங்க உங்களுக்கு சரியா இருக்கும். துணி ஆச்சரியமா,
இல்ல புச்சி, வெளியில குளிரா இருக்கும்ல. அத நம்ம எங்களுக்கும் வேணும். உள்ள புழுங்குது, வெளியில குளிரா இருக்கு. இங்க ஃபேன் காத்து கூட அவ்வளோ நல்லா இருக்கிறதில்ல. ஆனா வெளியில இயற்கை காத்து. அப்பதான் சின்ன பானுவோட குரலும் கேட்டுச்சு. ஆண்டி, நாங்க வெளியில படுக்க ஏற்பாடு பண்ணிட்டோம். புஜ்ஜியா அனுப்புங்க. ஆமா ஆண்டி, கரண்ட் இருந்தாலும் எங்களுக்கு உள்ள படுக்கிறதுல விருப்பம் இல்ல. துணி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. அவ வேகமா ஓடி போய் சோட்டு சிச்சுக்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னா. அதை கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, நாம தப்பிச்சோம். பசங்க வெளியே படுக்கிறாங்க, நாம உயிர் தப்பிச்சோம். அப்படி அன்னைக்கு ராத்திரி கரண்ட் இருந்தாலும் பசங்க 3 பேரும் கைத்துக்கட்டில போட்டுக்கிட்டு ஆகாயத்துல நிலாவை பார்த்துக்கிட்டே படுத்து தூங்குனாங்க. அம்மாக்கள் 3 பேருமே பசங்களை வெளியில படுக்க வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்து போர்வையை போத்து தூங்குனாங்க. அப்படி அந்த குளிர்காலம் முழுக்க பறவைங்களோட கிராமத்துல அம்மாக்களுக்கு தொந்தரவு கொடுக்காம பிள்ளைங்க எல்லாரும் வெளியில வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அம்மாக்களும் குளிர் கஷ்டம் எதுவுமே இல்லாம போர்வையை போத்திக்கிட்டு அழகா வீட்டுக்குள்ளறையே படுத்து சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. பிசினாரி துணியின் ரிசப்ஷன். துணி லூசியோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாவே நடந்து முடிஞ்சுது. கல்யாணமான அடுத்த நாளே துணிக்குருவிக்கு லூசி புறா வாக்கு கொடுத்தபடி அவளை ஒரு கார் ஷோரூம்க்கு கூட்டிக்கிட்டு போனா. லூசி புறா புதுசா இருக்கிற ஒரு காரை காட்டி, துணி, இந்த காரை பாரு, லேட்டஸ்ட் மாடல். நம்ம ஆஃபீஸ்க்கு போறதுக்கு இந்த காரு சூட்டபிளா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா? துணி அந்த காரோட விலையை பார்த்து, ஐயோ என்ன இது, இந்த காரோட ரேட்டுக்கு நாம 10 ஆட்டோவை வாங்கலாமே. ஆமா, இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? இதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கார் எதுக்கு? நம்ம ஆஃபீஸ்க்கு நடந்து போகலாமே. அப்போ நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும்ல. துணி, உனக்கு கல்யாணம் அடிச்சு இப்போ நீ என்னுடைய பொண்டாட்டி. என் விருப்பத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு இந்த கார் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த காரை நான் வாங்கத்தான் போறேன். இதுதான் ஃபைனல். அவங்க அந்த புது காரை வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில லூசி துணி அவனுடைய ஆஃபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய் அங்க அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தான். துணியும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தான். இப்படியே 2 நாள் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க ரிசப்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த நாள் அவங்க பாஸோட ரூம்ல, குட் மார்னிங் சார், எங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம் சார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ரிசப்ஷன் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே டியூஸ்டே 2 நாள் எங்களுக்கு லீவ் தேவைப்படும். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறோம். அப்போ பாஸ் கோமா, ரெஸ்ட் ஆகுது ரிசப்ஷன் ஆகுது, வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 நாள் ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு லீவ் வேணுமா? இயர் எண்ட் ஆடிட்டிங் வராங்க, அதனால ஒரு நாள் கூட உங்களுக்கு லீவ் கிடையாது. துணி ரொம்பவும் கவலையா, ஐயோ சார், என்ன சார் இது, வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிறது கல்யாணம், அதுக்கான ரிசப்ஷன் இது. நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் எங்களுக்கு லீவ் ஆச்சு கொடுங்க ப்ளீஸ். அதை கேட்ட அவங்க பாஸ், சரி சரி அழாத, ஞாயிற்றுக்கிழமை தானே உங்களுக்கு ரிசப்ஷன், மண்டே மட்டும்தான் லீவு. நீங்கள் டியூஸ்டே காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், இல்லை உங்கள் சேலரியை கட் பண்ணிடுவா பார்த்துக்கோங்க. துணியும் லூசியும் சந்தோஷமா வெளியில வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே வீட்டுல, அப்பாடா லீவ் எப்படியும் கிடைச்சிருச்சு. என்னங்க, நம்ம நாளைக்கு ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் பெர்மிஷன் போட்டுட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ரிசப்ஷனுக்கு கூட்டிட்டு வரலாம். நல்ல ஐடியா துணி, நம்ம புது கார்லயே போய் கூப்பிடலாம், அப்புறம் எல்லாருமே கார் பார்ப்பாங்கல்ல. ஆனா அதை கேட்டதுமே துணிக்குருவி, அட எதுக்கு கார், நம்ம போக போறது கிராமத்துக்கு, மேடு பள்ளம் அதிகமா இருக்கும், கார் அதில் ஓட்டிட்டு போனா ஸ்கிராச் ஆகும், பெட்ரோல் செலவு வேற அதிகமாகும், எதுக்கு, நம்ம பேசாம பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம். துணி, இதுல எப்படி பெட்ரோல் வேஸ்ட் ஆகும், நம்ம ரிசப்ஷனுக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட போறோம். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குங்க, நம்ம சிச்சு காக்கா கிட்ட தான் ஆட்டோ இருக்கு இல்லையா, நாம அதுல போகலாம். அதுல போனா காசு கம்மியாத செலவாகும், பெட்ரோல் போட வேண்டிய அவசியமும் இல்லைல்ல. லூசி புறா சிரிச்சுக்கிட்டே, துணி நீ மாற மாட்ட, கஞ்சத்தனம் உன்னுடைய ரத்தத்திலே இருக்கு போல. சரி, உன் விருப்பம் தான் என் விருப்பம், நீ சொல்றபடியே செஞ்சிடலாம். லூசி சிச்சுவுக்கு ஃபோன் பண்ணி, சிச்சு வீட்டில் தான் இருக்கியா, எப்படி இருக்க, நாளைக்கு துணியோட ஊருக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்றதுக்காக போகணும், உன்னால கொஞ்சம் வர முடியுமா? சிச்சு காக்கா அதை கேட்டு, ஏன் உன்கிட்ட கார் இருக்கு, அதில் போகலாமே, நாளைக்கு ஆட்டோ ரொம்ப பிஸி, நிறைய பேர் வாடகைக்கு கேட்டிருக்காங்க. இப்போ உங்க கூட வந்தேன்னா ஃப்ரெண்டு தானே, பணம் எதுக்குன்னு ஃப்ரீயாவே என்ன ஓட்ட சொல்லுவீங்க, எதுக்கு நீயே போயிட்டு வந்துடு. சிச்சோ அப்படி சொன்னா எப்படி, இது துணியோட ஆசை, உன் ஆட்டோல தான் போகணும்னு சொல்றா, நீ தான் வரணும். சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது துணி ஏன் ஆட்டோல போகணும்னு சொன்னாளா?
அவன் என் ஆட்டோவை சூஸ் பண்ணதே பெரிய விஷயம்தான். சரி சரி, ஆனா மீட்டரை பார்த்து சரியா காசு கொடுத்துடணும். அடுத்த நாள் மதிய நேரம் துணிக்குருவி ஆபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டு வெளியில வந்தா. அதுக்குள்ள சிச்சு காக்கா அதோட ஆட்டோவை கொண்டு வந்து ஆபீஸ் வாசல்ல நிப்பாட்டி இருந்துச்சு. அப்போ துணி ஆட்டோல ஏறி உக்காந்தா. சிச்சு அக்கா எப்படி இருக்கீங்க? சின்ன எப்படி இருக்கான்? சாப்பிட்டீங்களா? அப்போ சிச்சு காக்கா கொஞ்சம் கோவமா, முதல்ல எங்க போகணும்னு சொல்லு, எனக்கு சாயந்தரம் நிறைய வாடகை இருக்கு. என்னக்கா ஏன் கோவமா இருக்க? சரி, முதல்ல சோட்டுவோட வீட்டுக்கு கிளம்பு. சிச்சு காக்கா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. துணி பின்னாடி உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு சிச்சு கூட பேசிக்கிட்டே இருந்தா. ஆனா சிச்சு ஆமா இருக்கலாம் அப்படிங்கறது தவிர வேற எதுவுமே சொல்லல. சோட்டுவோட வீடு வந்துச்சு. அக்கா ஒரு 5 நிமிஷம் நான் உள்ள போய் சோட்டுவ ரிசப்ஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன், அப்புறம் நாம போலாம். சரி, ஆனா மீட்டர் ஆன்ல தான் இருக்கும், அதுக்கான காசு கொடுக்கணும். துணி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனா. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் தாண்டியும் இனிமே துணி வீட்டை விட்டு வெளியில வரல. சிச்சு காக்கா ரொம்பவும் கோவத்தோட இப்படி கத்துச்சு. என்ன இந்த குருவி, இன்விடேஷன் கொடுக்க போனாலா, சொத்து பத்திரத்தை கொடுக்க போனாலா, எதுக்குதான் இவ்வளவு லேட் பண்றாளோ அப்படின்னு ஆட்டோல இருந்த ஹாரனை பாம் பாம் அப்படின்னு சத்தமா அடிச்சுது. துணி குருவி நேரா சிச்சு ஆட்டோ பக்கத்துல வந்துட்டா. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, என்ன துணி இது, 5 நிமிஷம்னு சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு வர, இப்படி நீ லேட் பண்ணா என்னோட மத்த வாடகையெல்லாம் நான் எப்படி அட்டென்ட் பண்றது? ஐயோ சாரி அக்கா, சாரி. சோட்டு என்னை விடவே இல்லை. அவ வீட்டுல எனக்காக சுட சுட அதிரசம் செஞ்சு வச்சிருந்தாளா, அதை சாப்பிட்டு போகணும்னு அடம் பிடிச்சா. சாப்பிட்டுட்டு இருந்ததுல நேரம் போனது தெரியல. சிச்சு காக்காவோட கோவம் எல்லாம் ஒரு நொடியில பறந்து போச்சு. என்னது அதிரசமா? வெள்ளை அதிரசமா இல்ல சக்கரை அதிரசமா? வெள்ளம் அதிரசம்தான். ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தா. எவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு தெரியுமா சாப்பிட. சரியா போச்சு, அப்ப என்னையும் உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல. நீ மட்டும் உள்ள உட்காந்துக்கிட்டு சூடா அதிரசம் சாப்பிட்டுட்டு வருவ, நான் இங்க வெயில உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இது ரொம்ப அநியாயம் இல்லையா? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, நீ நான் கூப்பிட்டா வரல, ஏன்னா என் கூட நீ பேசல, அதனாலதான் நானும் உள்ள போய் உக்காந்துட்டேன். கோவம் யாருக்கு வராது, ஆனா சாப்பாடு வேற கோவம் வேற. சரி சரி, இனிமே நீ யார் வீட்டுக்கு போனாலும் நானும் பின்னாடியே வரேன். அங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தா எனக்கும் சாப்பிட கொடு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, அதுல என்னக்கா இருக்கு, அடுத்து நம்ம போக போறது குஹுவோட வீட்டுக்கு, வா போலாம் அப்படின்னு சொன்னதோ சிச்சு குஹு வீட்டுக்கு வண்டிய ஓட்டுச்சு. குஹு வாத்து சுட சுட போண்டா போட்டு அவங்க 2 பேருக்கும் கொடுத்துச்சு. இன்னொரு வீட்டுல தேங்காய் லட்டு செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி துணி கூட சிச்சு காக்காவும் உள்ள போய் உக்காந்துக்கிட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு நல்லபடியா பேசிக்கிட்டு அவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா அவங்க மஹிக்கழுகோட வீட்டுக்கு போனாங்க. துணி மஹிய பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷமா, மஹி உங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு. நீங்க பார்த்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு, அவரு என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு. நீங்க இந்த சண்டே எங்க ரிசப்ஷனுக்கு வரணும், உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். துணி, இதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கும்போது பார்க்கவே கஞ்ச பிசினாரித்தனமா தான் தெரிவேன், ஆனா இப்ப பாரு முகத்துல கல்யாண கலை எவ்வளவு அழகா தெரியுதுன்னு. லூசி ரொம்ப நல்லவன், நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும், ரிசப்ஷனுக்கு நான் வந்துடுறேன். அப்போ சிச்சு, சரிங்க நாங்க கிளம்புறோம். அது ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு சாயந்தர நேரம் ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. லூசி துணி 2 பேருமே ரொம்பவும் விலை அதிகமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாரையுமே வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி அவளுடைய கஞ்சத்தனத்தை அன்னைக்கு முழுசா மறந்து போயிருந்தா. ரொம்பவும் நல்லபடியா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தா. சாப்பிடுற நேரம் எல்லாருடைய இலையிலையும் பலவிதமான உணவுகளை எல்லாரும் பரிமாறி இருந்தாங்க. துணி பக்கத்துல நின்னு அது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. துணி சாப்பாடு பரிமாறுறவங்களை கூப்பிட்டு, யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறுங்க. பன்னுவுக்கு ஒரு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வைங்க, சோட்டுவுக்கும் நிறைய வைங்க. துணி நேரா சிச்சு காக்காவோட டேபிள் கிட்ட வந்தா. சிச்சு காக்கா ஏற்கனவே டேபிள்ல எல்லா உணவுகளையும் பரிமாற சொல்லி அதை சாப்பிட்றதுக்காக தயாராகிக்கிட்டு இருந்தா. அப்போ துணி சிச்சு காக்காவை பார்த்து கொஞ்சம் கிண்டலா, எனக்கா இலையில இடம் இருக்கா, இல்ல இன்னும் ஏதாவது பரிமாற சொல்லவா, கொஞ்சம் பிரியாணி போட்டுக்கிறியா, இல்ல குலாப் ஜாமுன் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லவா அப்படின்னு கேட்டப்போ சிச்சு காக்கா துணிய பார்த்து, இல்ல ஏற்கனவே இலையில நிறைய இருக்கு, அதுவே சாப்பிட முடியுமான்னு தெரியல. துணியோட பேச்சுல இருந்த திமிரு சிச்சு காக்காவுக்கு தெரிஞ்சுது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு துணி லூசிய வாழ்த்திட்டு போயிட்டாங்க. ரிசப்ஷனும் ரொம்ப நல்லபடியாவே முடிஞ்சுது.
எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா பக்கத்துல இருந்த குஹுவாத்து கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சுது. சிச்சு குஹுவோட காதுல, பாத்தியா குஹு, இந்த துணியோட ஆர்ப்பாட்டத்தை? இதுக்கு முன்னாடி கல்யாணத்துல சாப்பாடு சரியா போடாதவ இன்னைக்கு பாரு எப்படி எல்லாத்தையும் பரிமாறுறா அப்படின்னு. எல்லாம் பணம் இருக்கிற திமிரு இல்ல. ஆமா ஆமா, அந்த கஞ்சத்தனம் அவகிட்ட சுத்தமா காணுமே. அதான் பின்ன நானும் சொல்றேன், இன்னைக்கு செலவு பண்ணது அவளுடைய பணம் இல்லையே, அவ புருஷனோட பணம் இல்ல. லூசி என்னோட ஃப்ரெண்டு, அவன் கஞ்சத்தனம் என்னைக்குமே பண்ண மாட்டான். அவன் பணத்தை எடுத்து இவன் நல்லா செலவு பண்ணிக்கிறான். ஆனா இவளையும் என்னமோ செலவு பண்ணி பண்ற மாதிரி சீன் போடுறான். இவளோட கஞ்சத்தனம் எனக்கு தெரியாதா? ஆனா துணியோட கெட்ட நேரம் அவ பக்கத்துல இருந்த அறையில இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. அதை கேட்டதுமே அவ வருத்தப்பட ஆரம்பிச்சா. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அப்பதான் லூசியும் உள்ள வந்து துணி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து, துணி என்னாச்சு, ஏன் உன் கண்ணுல அவ்வளவு கண்ணீர் இருக்கு? அப்போ துணி லூசி கிட்ட, பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்டு சிச்சு காக்கா என்ன பத்தி என்ன சொல்றாங்கன்னு? அன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்குல்ல, அதனால பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க சம்பாதிச்ச பணம் இருந்துச்சு, நான் எல்லாரையும் நல்லா கவனிக்கணும்னு எல்லாரையும் நல்லபடியாக செலவு பண்ணி கவனிச்சேன். நிறைய அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இன்னும் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆனா அது கூட அவங்க தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. லூசிபரா துணியோட தோல்ல கைய போட்டு பக்கத்துல கூப்பிட்டு, துணி, இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நாம பணம் இல்லைன்னு செலவு பண்ணலன்னா கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லுவாங்க. சரி பணம் இருக்கே செலவு பண்ணலான்னு பார்த்தா பாத்தியா பந்தா காட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாயே நம்மளால மூட முடியாது. அவங்களுக்காக நாம நம்மளையும் மாத்திக்க கூடாது. நீ திமிரா நடந்துக்கல, பாசமா தான் நடந்துக்கிட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அது போதும், வா நேரமாகுது, நாம வீட்டுக்கு போலாம். லூசி தான் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தினதுல துணியும் சரி அப்படின்னு சமாதானமானா. அப்படி துணி அவளுடைய புருஷனோட புது வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சிருந்தா. அப்ப இந்த மாதிரி விமர்சனங்களையும் அவ சந்திக்க வேண்டியதா போச்சு. சிச்சு காக்கா சொன்னத துணியால மறக்கவும் முடியல. சிச்சு காக்கா சொன்னது எல்லாத்தையுமே துணி மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் கஞ்சி பிசினாரியா மாறினாளா இல்ல இப்ப இருக்கிற மாதிரியே இருந்தாளா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல பார்ட் 3 வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.